ஸோ வணக்கம். இப்போ நம்ம வந்து பஜ்ஜி சாப்பிட போகிறோம். ஸோ பஜ்ஜி ட்ராவலிங்கில் எண்ணெய் ஃபுட்டு ஆயில் ஃபுட்டெல்லாம் மேட்டரே கிடையாது. ஸோ நமக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்லாம். நல்லா கொஞ்சம் சூடாக ட்ராவலிங்கில் டயர்டாக இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஸோ இது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மங்களம் பீச் பைபாஸ்லேயே இருக்குது. நிறைய ஃபேமஸ், நிறைய பேருக்கு தெரியும் இந்த இடம். செம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நமக்கு 2 டைப் ஆஃப் இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று சட்னி, இன்னொன்று வந்து சாம்பார். ஸோ ரெண்டுமே இருக்கும். நாம் வந்து சட்னி பிரியர், ஒயிட் சட்னி பிரியர். எங்கள் வீட்லேயே ஒரு ஒயிட் சட்னி பிரியர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பேர் சொல்ல விரும்பல. ஸோ நல்லாயிருக்கு. இந்த பக்கம் நீங்கள் ட்ராவலிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா ஒரு திருப்தி இருக்கும். ஒயிட் சட்னி யார் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டா அப்படியா? ஓகே பாய். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நிறைய வரப்போகுது. மறக்காம அதை பெல் பண்ணி அமுத்தி விட்ருங்க. அதே மாதிரி கடந்து வந்த சிறுபாதை கடக்கின்ற பெரிய பாதை அப்படி கான்செப்ட்ல நிறைய வீடியோஸ் வரப்போகுது. பார்க்க தயாராக இருங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய். ஹாப்பியஸ்ட் ஈவினிங். वाटर बजी दूध वाला बॉक्स दे दो. सरवाना होटल आएगा ना तो होटल जाले वाला टिकट 300 करवा लेंगे. कंफर्म हो गया. हो गया. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூடாக பஜ்ஜி சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மங்களம் வெஜ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம கிருஷ்ணகிரி டு ஒசூர் போகக்கூடிய ஒரு இடத்துல. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தம் டீ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இங்கே வந்து சூடாக பஜ்ஜி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? சட்னி சாம்பார். எலும்பு கூட ஆக்க போறியா? இதை காட்டு, ஓபன் பண்ணி. வாவ், எலும்பு கூட ஆக்க போறியா? சரி சாமி சாப்பிடு. ஸோ இப்போ நாம் வந்து பஜ்ஜி சாப்பிட போகிறோம். சூடான பஜ்ஜி நல்லா இருக்கு. அப்பா சூப்பர்.